டீலோமியர், டீலோமரேஸ், டீலோமியர் உடைய ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். சுபாஷ் லைஃப் சயின்ஸ் தமிழ் இந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் கோர்சஸ் அண்ட் பிளேலிஸ்ட்லையும் உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஆர் ரிமெம்பரன்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் ஸோ இதெல்லாம் இந்த சேனல் இன்னும் வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டீலோமியர் அப்படின்னு பார்த்தோம்னா இது மோஸ்டா யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ல பார்க்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த டீலோமியர் குரோமோசோம் உடைய எண்ட்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ இந்த எண்ட்ஸ்ல எதுக்கு இருக்கு அப்படின்னா டு ப்ரிவென்ட் டேமேஜ். அதாவது இப்போ குரோமோசோம் ஒன்னோட இந்த ஒரு எண்ட் ஃப்ரீயா இருந்தா இன்னொரு எண்டோட ஆர் வேற ஒரு டிஎன்ஏயோட அட்டாச் ஆகாம இருக்கிறதுக்கு வித் ப்ரிவென்டிங் ஃப்ரம் ஸ்டிக்கிங் டுகெதர் ஆர் இது ஒரு டேமேஜ் ஆன டிஎன்ஏ அப்படின்னு நினைச்சுக்காம ஸோ டீக்ரேட் ஆகாம பார்த்துக்கிறதுக்கும் தான் இந்த டீலோமியர் இந்த குரோமோசோமோடைய எண்ட்லையும் இருக்கும். இப்போ குரோமோசோம் அதாவது இந்த டிஎன்ஏவோட எண்டில் எப்படி இருக்கும் ஆர் குரோமாட்டின் த்ரெட்டா இருக்கும்போதும் அந்த குரோமாட்டின் த்ரெட்டோடைய எண்டில் வந்து இந்த டீலோமியர் உடைய ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் ஃபோல்ட் ஆகி இருக்கும். ஸோ இது ஒரு மாலிகுலர் கிளாக் ஃபார் ஏஜிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒவ்வொரு ரெப்ளிகேஷன் அப்பவும் இந்த லென்த் டீலோமியரோட லென்த் குறைஞ்சிட்டே வரும். நார்மலா சொமேட்டிக் செல்ஸ்ல ஒவ்வொரு டிவிஷன் அப்பவும் இந்த லென்த் குறையறதுனால இதான் மாலிகுலர் கிளாக் அப்படின்றாங்க. அதை செனசென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஏஜிங். இப்போ இந்த டீலோமியரை பாதிக்கக்கூடியது எது, இந்த லென்த்தை பாதிக்கக்கூடியது அபார்ட் ஃப்ரம் இந்த ஏஜிங் எதுவா இருக்கும் அப்படின்னா டயட், ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல் உடைய ஃபேக்டர்ஸும் இதுல அடங்கும். ஸோ நான் கோடிங் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் தான் இந்த டீலோமியர்ஸ். ஸோ இப்போ டீலோமியர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நடுவில் குரோமோசோம்க்கு நடுவுலயே நம்மளுக்கு என்னென்ன பார்க்க முடியும்னா கோடிங் அண்ட் நான் கோடிங் ரீஜன்ஸ் பார்க்க முடியும். ஸோ டீலோமியர்ல வெறும் இது அதாவது எந்த ப்ரோட்டீன் கோடிங்கும் பண்ணாத சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதனுடைய லென்த் டிவிஷன் அப்போ குறையிறதுனால புரோட்டீன் சிந்தசிஸ்ல எந்த பாதிப்பும் நடக்காது. இந்த டீலோமியர் ஷார்டனிங் அதாவது ஒவ்வொரு செல் டிவிஷன் அப்பவும் நடக்கக்கூடிய இந்த டீலோமியர் ஷார்டனிங் இது ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் வேரி ஆகும். அனிமல், பேர்ட்ஸ் இது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹியூமன்ல வேரி ஆகும். லைக் ஹியூமன்ல வந்து 70 பேஸ் பேர் பர் இயர் குறைஞ்சிட்டு வருது. அதே போல எலிஃபென்ட், பேர்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் இந்த லென்த் வந்து வேரி ஆகும். அதனுடைய குறையிற டைம் அதுவும் வந்து வேரி ஆகும். இப்போ குரோமோசோமுடைய இந்த டீலோமியர் உடைய எண்ட் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ குரோமோசோமுடைய எண்டில் இது ஃப்ரீயா இருந்தாக்கா இது ஒரு டேமேஜ் ஆன டிஎன்ஏ ரிப்பேரிங் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை டீக்ரேடோ ரிப்பேர் பண்ணவோ பார்க்கும். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ டேமேஜ்னு காட்டாம இருக்கிறதுக்கு இந்த குரோமோசோம் உடைய எண்ட் டீலோமியர் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் வந்து ஏற்படுத்திக்குது. ஸோ அதை வந்து டீலோமியர் லூப் அப்படின்றோம். ஸோ இந்த எண்ட் ஜாயின் இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் லூப் அப்படின்னு சொல்றோம். அதை தவிர இந்த எண்ட் ஆஃப் த டீலோமியர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சப்போர்ட்டிங் அசோசியேட்டட் ப்ரோட்டீன்ஸும் அடங்கி இருக்கு. இந்த குரூப் ஆஃப் ப்ரோட்டீன் ஸோ இது டீலோமியரோட லென்த்தை பொறுத்து இந்த நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து மாறும். ஸோ இந்த குரூப் ஆஃப் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் என்னன்னு சொல்றோம், ஷெல்டரின் அப்படின்னு சொல்லலாம். டீலோமரேஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த இந்த டீலோமியர் ஒவ்வொரு செல் டிவிஷன் அப்பவும் ஷார்டனிங் நடக்குது அப்படின்றத நம்ம பொதுவா இருக்கக்கூடிய இந்த சொமேட்டிக் செல்ஸ்ல சொல்லலாம். அதாவது நார்மலா அபார்ட் ஃப்ரம் ஸ்டெம் செல், ஜெர்ம் செல் இதை தவிர இருக்கக்கூடிய செல்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே சொமேட்டிக் செல்ஸ். இப்போ ஸ்டெம் செல்ஸ்லயும் ஜெர்ம் செல்ஸ்லயும் அதை தவிர முக்கியமான கேன்சர் செல்ஸ் இதுலயும் தான் இந்த டீலோமரேஸை பார்க்க முடியும். ஸோ இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி இதை டிஸ்கவர் பண்ணது 3 சயின்டிஸ்ட், எலிசபெத் பிளாக்பர்ன், கேரோல் கிரைடர், ஜாக் சாஸ்டக். ஸோ இவங்கெல்லாம் இதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கப்பட்டவங்க. இப்போ இந்த டீலோமரேஸ் ஒரு ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் என்சைம். ஸோ இந்த ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் என்சைம் அதாவது இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஇஆர்டி டெட் அப்படின்றோம். அதை டீலோமரேஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது ஒரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் போல ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. ஸோ அது 3 பிரைம் எண்ட்ல தான் வந்து அட்டாச் ஆகும் இந்த லீடிங் ஸ்டாண்ட்ல. இப்போ ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டும் இதுல பார்க்க முடியும் டீலோமரேஸ்ல. ஸோ இங்க பார்க்கக்கூடிய இந்த ஆர்என்ஏ டெம்ப்ளேட் இதுதான் டிஇஆர்சி அதாவது டீலோமரேஸ் ஆர்என்ஏ காம்பனன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர இங்கேயும் சில புரோட்டீன்ஸ் இருக்கு. அது வந்து ஜிஏஆர் டெஸ்கிரீன் இந்த மாதிரி NHP2 NOP10 இந்த மாதிரி சில புரோட்டீன்ஸும் அசோசியேட்டட் புரோட்டீன்ஸும் டீலோமரேஸ் உடைய ஆர்என்ஏ டெம்ப்ளேட்ல வந்து பைண்ட் ஆகிக்கும்.
ஸோ இந்த டீலோமரேஸ் தான் இந்த மாதிரி ஸ்டெம் செல், ஜெர்ம் செல், கேன்சர் செல்ஸ்லலாம் இந்த டீலோமியர் லென்த்தனிங், அதாவது ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல லீடிங் ஸ்ட்ராண்ட்ல வந்து ரெப்ளிகேஷன், அதாவது டீலோமியர் லென்த்தனிங் பண்றதுக்கு டீலோமரேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். டீலோமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஜி ரிச் ரீஜியனான இந்த 3' எண்ட்ல வந்து அட்டாச் ஆகும். ஸோ இது அட்டாச் ஆகக்கூடியது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா 5' to 3' டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுறது நியூ காப்பி ஆஃப் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் உருவாக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் அட்டாச் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், திரும்ப வந்து அட்டாச் ஆகி திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்படி லீடிங் ஸ்ட்ராண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகும். ஸோ அப்போ நியூ காப்பி ஆஃப் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டீலோமியர் அப்படின்றதே ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் கொண்டது. இப்போ ஹியூமன்ல பார்த்தோம் அப்படின்னா GGGATT இப்படி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் அது ஜி ரிச் சீக்வன்ஸ் அப்படின்றோம். இந்த சீக்வன்ஸ் ரிப்பீட்டடா இருக்கக்கூடியது ஹியூமன்ல பார்க்கலாம். வேற ஆர்கானிசம்ஸ்ல வேற சீக்வன்ஸ் ரிப்பீட்டடா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் உருவானதுக்கு அப்புறமா இது ஒரு டெம்ப்ளேட் போல ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வச்சு தான் இங்க ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் உருவாகணும். அதாவது ரெப்ளிகேஷன் ஆஃப் லாகிங் ஸ்ட்ராண்ட் வந்து உருவாக்கணும். அதை ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணக்கூடிய இந்த டீலோமரேஸ்னால கிடைச்ச இந்த ஸ்ட்ராண்ட் இங்க வந்து அட்டாச் ஆகக்கூடியது எது அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ ஃபர்தர் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆகி பிரைமர் இன்ட்ரடியூஸ் நம்மளுக்கு இந்த லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் நடக்குது. ஸோ இப்படி பிட்டா லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் நம்மளுக்கு தெரியும் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்படி வந்து ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்றத டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இப்படி ரெப்ளிகேட் ஆகிற இந்த லாகிங் ஸ்டாண்ட் ஃபைனலா இங்க கொஞ்சம் பிரைமரோட வந்து இருக்கும். ஸோ இந்த பிரைமர் ரிமூவலுக்கு அப்புறம் நியூக்ளியோடைட்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்க வந்து ஹேங்கிங் எண்ட்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த ஹேங்கிங் எண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபர்தர் ரெப்ளிகேஷன்லயோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ல மெயினா எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இது ஒரு நான் கோடிங் சீக்வன்ஸ் அப்படின்றதுனால. இப்போ இந்த டீலோமியரே கம்ப்ளீட் லாஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டா லாஸா இருக்கிறது டேமேஜ்னு கருதப்படும் ஆர் அப்போப்டாசிஸ், அதாவது ப்ரோக்ராம்டு செல் டெத்துக்கு தள்ளப்படும்.